அன்பானவர்களே, திருக்கல்யாணம் என்பது அம்மைமார் திருக்கல்யாணம் என்பது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிப்பதாகும். ஜீவர்களாகிய நாமெல்லாம் பெண்கள் இறைவன் ஒருவனையான் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இந்த கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் கர்மயுகத்திற்கு ஐயா தேர்ந்தெடுத்து நம்மை ஆட்கொள்கின்ற நிலைதான் திருக்கல்யாணம் என்று சொன்னது. ஆகவே நாளை நடப்பது ஜீவர்களாகிய நாமெல்லாம் பரம்பொருளுடன் ஐக்கியமாகும் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் அந்த திருக்கல்யாண இகனை என்று பெரியவர்களால் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பொல்லா கலியுகத்திலே பிறந்த நாம் இறைவனுடைய திருக்கருணையினால் அவன் பாதம் சேர்ந்து கர்மயுக வாழ்வு பெறுவதே நாளைய திருக்கல்யாண ஏடுவாசிப்பு என்பதை மக்கள் ஞான மார்க்கமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நிகழ்வை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்கல்யாணம் கலந்து கொள்ளுகின்ற மக்களெல்லாம் ஐயாவுடைய அருளினாலே வைகுண்ட லோகம் சென்று ஐயாவுடைய கர்ம பதி வாழ்வை பெறுவோம் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அனைத்து அன்பு மக்களும் தங்களால் இயன்ற திருவிழா கர்மத்தையும் ஐயா சொல்லுவார், கர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கோ என் மக்களே என்று. ஐயாவுடைய அருள்மொழிக்கேற்ப அன்பான ஐயாவுடைய திருக்குழந்தைகளே, கர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடி அடையும் விதமாக நாளைய நாள் அமையப் போகிறது. அனைத்து மக்களும் சிவபதிக்கு வருகிறது ஐயாவினுடைய பேரொருளை பெற்று உய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சர்வம் வைகுண்டமயம், சிவசிவம் நாராயணம் நாராயணம். ஐயா உண்டு.